பணி நிரந்தரம் தர முடியாத காரணம் யார்? புதுச்சேரியில், தமிழ்நாட்டில் ஒப்பந்த பணியாளர்களை வைத்திருக்க வேண்டிய தேவை ஏன் வருது? என்ன உன்ட்ட காசு இல்லை. பணி நிரந்தரம் செஞ்சா அவன் ஓய்வு வரும்போது ஓய்வூதியம் கொடுக்கணும். அதுக்கு உன்ட்ட காசு இல்லை. 58 வயசு தானே ஓய்வு வரும் வயசு. ஏன் 60க்கு நீட்டிச்சா? 59 ஆக்கின அப்புறம் ஏன்னா ஓய்வெட்டாலும் ஓய்வூதியம் கொடுக்கணும், காசு இல்லை. அப்ப இந்த 2 ஆண்டுகள்ல படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கவனுக்கு இங்க பணி கொடுக்க முடியல. 70 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. டிஎன்பிசி தமிழ்நாடு தேர்வாணையத்தில் எழுதிட்டு இங்க ஏன் ஒப்பந்த கூலியா வச்சிருக்காங்க? ஒப்பந்தம் எது ஒன்றும் ஒப்பந்தம். போக்குவரத்து தொழிலாளராக ஒப்பந்தம், ஆசிரியராக ஒப்பந்தம், மருத்துவராக ஒப்பந்த பணி. ஏன் பணி நிரந்தரம் கொடுக்க முடியல? காசு இல்லை. ஆனால் 5000 ரூபாயை ஒரே நாள் வங்கி கணக்கில் 6800 கோடிக்கு போட முடியுது என்றால் எது அத்தியாவசியம், எது அடிப்படை, எது முதன்மைன்னு தெரியாது. மக்களை ஏமாத்தி மக்கள்கிட்ட வாக்கை தக்க வைக்கவும் பறிக்கிறதுக்குமே திட்டம் திட்டினா அது எப்படி ஒரு நல்ல சிறந்த தலைமையாக நல்ல ஆட்சியாளனாக எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? ஒரு உள்ளங்கை அளவு நாடு, ஒரு மாவட்ட அளவு, இது எவ்வளவு உயரத்துக்கு தூக்கி தள்ளி இருக்கலாம். சரி, இத்தனை இப்ப காங்கிரஸ் பாரதிய ஜனதா எதுக்கு? எதுக்கு உனக்கு காவிரியில் வர வேண்டிய உரிய நீரை பெற்றுத் தருவதில் காங்கிரசின் நிலைப்பாடு என்ன? ராகுல் காந்தி வர்றாரு, அவருடைய ஸ்டாண்ட் என்ன? வாட் அபவுட் அவர் ஒப்பீனியன்? இஸ் ஒப்பீனியன் காவிரி இஷ்யூ என்ன? அதில் என்ன அவருடைய ஒப்பீனியன், கருத்து என்ன? இல்லை ஐயா மோடி வர்றாரு, ஐயா அமித்ஷா வர்றாரு. சரி, இங்க இருக்க பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுடைய கருத்து தான் என்ன? நீ என்ன இந்தியன் பேசுற? என்ன தேசிய ஒருமைப்பாடு பேசுற? நான் மட்டும் இந்தியனா இருக்கணும், அவன் கனடானா இருக்கணும். நான் மட்டும் இந்தியனா இருக்கணும், அவன் மலையாளியா இருக்கணும். அவன் தண்ணி தர மாட்டான் முல்லை பெரியார்ல. ஒரு சொட்டு தண்ணீர் தமிழர்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு கர்நாடகா ஒரு மக்கள் பேசல. இந்த நாட்டின் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஒரு சொட்டு தண்ணி அப்படின்னா ஒரு ஓட்டு போட முடியாத தமிழன் நமக்கு சொல்லணும்ல. அவன் தானே மான தமிழச்சி மாறல பால் குடிச்சவனுக்கு அந்த தன்மான உணர்ச்சி இருக்கணும்ல. எங்க இருக்கு? எங்க இருக்கு? கொடுமை. ஒரு நதி நீர் பயிர்ல உரிய உரிமை பெற்றுத்தர அவனுக்கு ஓட்டு போட்டா எப்படி உரிமை பெறுவ? எப்படி? எதற்காக பாரதிய ஜனதா என் உரிமைக்கு நிக்குமா? எதுக்காக நிக்குமா? நின்றுக்கா காவிரி பிரச்சனையில் நாங்க போராடி கன்னடர்களை அடித்து விரட்டி சொந்த நாட்டுக்குள்ள அகதியா வந்தமே, நாங்க நினைச்சது ஏன் நாடுன்னு. அப்ப கண்டனம் என்ன? அப்ப உன் கருத்து என்ன? தமிழ ஓட்டு வேணும், அவன் உரிமை வேணும், தமிழன் வாக்கு வேணும், அவன் வாழ்க்கை பற்றி உனக்கு கவலை இல்லை அப்படின்னா என் வாழ்க்கையை பற்றியே கவலைப்படாத உனக்கு நான் ஏன் வாக்கு செலுத்தணும்? யார் தான் பேசுவா சொல்லுங்க? யார் தான் பேசுவா? யாருமே பேச மாட்டீங்கன்னா யார் தான் பேசுவா? இப்படியே இருக்கிற இந்த ஆட்சி முறையை சகித்து கொண்டு வாழ பழகிட்டமா? இப்படி யார் தான் மாத்துறது? யார் தான் பேசுறது? அதான் சொல்றான், மாற்றம் என்பது மகத்தான ஒன்று. ஆனால் அது மாற்றம் வருவதற்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கிறது. அந்த காலம் வரை பொறுத்து கொள்ள முடியாத மக்கள் இருக்கிறதை சகித்து கொண்டு வாழ பழகிக்கிறார்கள். அதான் நடந்துச்சு. எத்தனை முறை ஐயா ரங்கசாமி இந்த நம் மாநிலத்தின் முதல்வராக இருந்திருக்காரு காங்கிரஸ் ஆட்சியில். அதற்கு பிறகு நாங்க மாக ஏனம் வேணாம், மாநில உரிமை வேணும்னு முன் வச்ச பிறகு போய் மாநில உரிமை கொடுங்கிறாரு. ஏன் நீங்க தானே, உங்க கட்சி தான் ஆண்டுச்சு, நீங்க அப்ப முதல்வர், கொண்டு வர முடியாது. ஏன்? நோக்கம் இல்லை. கொடுமை. இத்தனை பிரச்சனையும் தந்தது யாரு? இந்த ஆட்சியாளர்கள். இந்த பிரச்சனைக்கு மக்களோட நின்னது யாரு? நாங்க, உங்க பிள்ளைங்க. இப்ப இதை தீர்க்கணும்னு வந்த பிள்ளைகள் இந்த பக்கம், பிரச்சனையை தந்தவங்க ஒரு பக்கம். படித்தவர்கள் எல்லாரும் இருக்கிறீங்க, இவ்வளவு பெரிய அறிஞர்கள். இந்த நாடு எவ்வளவு போராடி தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, கண்ணீரால் காத்தோம் இப்ப இறை கருக திருவிழமோன்னு இந்த மண்ணில இருந்த நம்ம பாட்டம் பாரு தானே பண்ணா. சரி, அந்த இடத்துல போராடி பெற்ற சுதந்திரமும் கட்டமைத்த மாண்புமிக்க ஜனநாயகம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்துல ஜனநாயகம் செத்து பணநாயகம் பல்லிக்குதுன்னு தெரிய வேணாமா? முதலாளி பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும், அவன் தான் பதவிக்கு வர முடியும்னா முதலாளிக்கான அதிகாரம் தானே கட்டமைக்கப்படும். உழைக்கும் 95 விழுக்காடு அடித்தட்டு மக்களுக்கான அரசியல் அதிகாரம் குரல் எங்க இருக்கு? எங்க இருக்கு? பணக்காரனை பார்த்தா நீ சீட்டே கொடுக்குற. வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்துல சேவை செத்து போயிருது, வேட்பாளரின் லாப தேவை பிறந்துக்கிறது. எங்க இருக்கும் சேவை? எங்க இருக்கும்?
வர வேண்டியது போன தடவை இலவசம் அறிவிச்சாங்கல்ல, போன தடவை 1000. இந்த வாட்டி நான் வளர்ந்துட்டேன், இலவசம் பெற வேண்டிய அவசியத்தில் இல்லை அப்படின்னு யாராவது சொல்றானா? பாருங்க, கொடுக்குற ஏதாவது ஒரு பண்டத்தை பாருங்க. டிஃபன் பாக்ஸ், மிக்சி கிரைண்டர், 1000 2000, வேட்டி சேலை, அரிசி பருப்பு, எண்ணெய், இந்த ஃப்ரிட்ஜ், இதையெல்லாம் ஒரு குடும்ப தலைவன் தானே உழைத்து தானே வாங்கி நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படை தேவை. ஒரு தற்சார்பு வாழ்க்கையில் அவனே உழைச்சி வாங்கக்கூடியது. அதுக்கு கூட வக்கற்ற நிலைமையில மாறி மாறி இத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்து நிறுத்திவிட்டு மறுபடியும் நாங்கள் ஆட்சிக்கு வரணும். வந்து என்ன பண்ண போற? இந்த பிரச்சனையை 2 மடங்கு கூட்டி விடுவேன். வேற என்ன பண்ணுவேன்? ஏது ஒன்று புதுச்சேரி தமிழ்நாட்டில் தீர்க்கப்பட்டிருக்கு இந்த கட்சி ஆட்சிகளால். என்ன கொள்கை கோட்பாடு இருக்கு? காங்கிரசுக்கு நேர் எதிர் கோட்பாடு பாரதிய ஜனதாங்கிறீங்க, பாரதிய ஜனதாவுக்கு நேர் எதிர் கோட்பாடு காங்கிரஸ்ங்கிறீங்க. அந்த கட்சியில காமராஜரின் வாரிசுன்றீங்க. எப்படி பிஜேபியோட கூட்டணி வைக்கிறார் ஐயா? எப்படி ஐயா ரங்கசாமி என்ன கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி வைக்கிறார்? என்ன ஒரே மொழி இந்திங்கிறத ஏற்கிறாரா? இந்த மும்மொழி கொள்கைங்கிறத ஏற்கிறாரா? இந்துக்களின் நாடு இந்தியா அப்படிங்கறத ஏற்கிறாரா? எந்த இடத்துல, எந்த கொள்கையில உடன்படுற?